ஹாய் டியர்ஸ். 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்டியான குருமா வச்சா. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்தோடவும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் வெஜிடபிள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் காய்கறியெல்லாம் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த டைமில் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவன தேங்காய், 4 முந்திரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கப்பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அரைச்ச மசாலாவையும் அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒயிட் குருமா ரெடி.